வணக்கம் கும்பராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சனி பகவானவே பார்ப்போங்க. சனி பகவான் உங்களுக்கு 2வது ராசியில் தான் இருக்கார். சனி 2ல் இருந்தால் ஒரு சிலருக்கு வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் வருமானங்களை கொடுக்கும். வண்டி சார்ந்த வகையில் வருமானங்கள் இருக்கும். இரும்பு சார்ந்த தொழில்கள் மூலமாக வருமானங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் காசு பணம் கிடைக்கும். சிலருக்கு மட்டும் பொருளாதார தட்டுப்பாடு இருக்கும். அப்படி பொருளாதார தட்டுப்பாடு இருந்தாலும் நாளடைவில் உங்களுக்கு சரியாக போயிடும். செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 5வது ராசியில் தான் இருக்கார். 5வது ராசியில் செவ்வாய் இருக்கிறது நல்லது தான். ஏதாவது சொத்து பத்து சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லா கொடுக்கும். நல்ல ஆதாயங்களை கொடுக்கும். காவல்துறையில் இராணுவத்துல எல்லாம் சிலருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். பூமி சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகங்களை கொடுக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் வேலை வாய்ப்புகளில் மாற்றங்களை கொடுக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அங்கே வேலை பார்க்க முடியாது. வேறு இடத்துல வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் சிலருக்கு வரலாம். அப்படி தான் இருக்குது. 6வது இடத்துல குரு இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா நல்லது தான். ஆனால் 6வது இடத்துல குரு இருந்தால் சுப கடன்கள் ஏற்படும். சுப கடன்கள்னால் ஏதாவது நல்ல நல்ல விஷயத்துக்காக நம்ம கடன் படுறோம்ல, வீடு கட்டுறதுக்கு, சொத்து வாங்குறதுக்கு, அந்த மாதிரியான ஏதாவது நல்ல அல்லது வீட்டில் விசேஷங்கள் வைக்கிறதுனால செலவு வர்றது, கடன் வர்றது, அந்த மாதிரி வரதுக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி கடன்கள் அடையவும் செய்யும். கடன் காட்சியினால ஏற்பட்ட தொந்தரவுகள் பெருசாக இருக்காது. தொந்தரவுகள்லாம் விலகும். ஒரு சிலருக்கு வருமானம் வரும். ஆனால் அந்த வருமானம் நோய்க்கோ கடனுக்கோ பகைக்கோ போயிடும். நோய்க்கோன்னா யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகும் வீட்டில், அதனால செலவாயிடும். கடனுக்குன்னா சிலர் ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தோம்னா வட்டி கட்டுறது, முதல்ல கட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி பணம் தொலையணும், நகை தொலையணுன்னு இருக்கும். கவனமாக இருக்கணும். பணம் தொலையணுன்னா உண்மையிலேயே ஏதாவது ஒரு விதத்தில் பணம் தொலைஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். லாட்ரி, ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட் இப்படிலாம் போகக்கூடாது. அப்படி போனோம்னா நமக்கு பணத்தை இழந்துருவோம். அதுக்கப்புறம் கடன்காரனாகி கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்படுவோம். அதனால் அந்த லைனில் போகாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து நகைகளை ஒரு சிலருக்கு அடமானம் வைக்கிற மாதிரி வந்துடும். இல்லைன்னா விற்கிற மாதிரி வந்துடும். இல்லைன்னா நகைகள் ஏலம் போயிடும். அல்லது ஒரு சிலர் நகைகளை திருடிட்டு கூட போயிடுவாங்க. பணத்தை கூட திருடிட்டு போயிடுவாங்க. நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ நம்ம ஒருத்தர் வீட்டிலலாம் பார்த்துருப்போம். வீட்டை விட்டு எங்கிட்டாவது போவோம், யாராவது வீட்டை கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி கிரக அமைப்பில் தான் அந்த மாதிரி நடக்கும். அதனால் பொருள் பொட்டை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறது நல்லதுங்க. அடுத்து ஒரு சிலருக்கு இந்த கல்லீரல் தொடர்புடைய நோய் அல்லது இந்த ஸ்கின்னில் அலர்ஜி அந்த மாதிரி எதுவும் வர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் இருக்கும். அப்படி எது வந்தால் உடனே மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லதுங்க. 6வது இடத்துல புதன் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். எதிரிகளை ஜெயிக்கலாம், எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இப்போ இருக்கும். ஆனால் பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் இருக்கும். அடுத்து 7வது இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லதுங்க. காரணம் என்னன்னா, இந்த திருமண பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியத்தை சூரியன் கொடுத்துருவாரு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிலருக்கு மட்டும் ஒற்றுமை இல்லாமல் செய்யும். ஏன்னா ஏற்கனவே கேது அந்த இடத்துல இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா இப்போ ஒன்று சேர வைக்கும். ஒரு சில ஒன்று சேர்ந்து இருந்தோம்னா சண்டையை இழுத்து விட்டுரும். காரணம் என்னென்னா, அது உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ தவறான பழக்க வழக்கங்களை கொடுக்கும். அடுத்தவங்களோட உறவுகளை ஏற்படுத்தி விட்டுரும். தேவையில்லாத உறவுகளை ஏற்படுத்தி விட்டுரும். அதை வச்சு நம்ம வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிலருக்கு மட்டும் ஒற்றுமை இல்லாமல் போகும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இது எல்லா கும்பராசிக்காரவங்களுக்கும் கிடையாது. கும்பராசியில் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கும். அடுத்து 8ல் சுக்கிரன் இருக்கிறது நல்லதானா? பொதுவாக 8ல் சுக்கிரன் இருந்தால் இந்த வீடு கட்டுறதை இப்போ பண்ணக்கூடாது. ஆவணி மாதம் தான் பண்ணணும். அல்லது வீடு மாறுறது அந்த மாதிரி வேலையும் இப்போ பண்ணக்கூடாது. அதுவுமே நீங்கள் ஆவணியில் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து 10ஆம் அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 4, 9 கூடிய கிரகம் 8ல் இருக்குது. ஒரு சிலருக்கு அதனால வீடு மாறுறது, ஊர் மாறுறது, அந்த மாதிரியான பலன்கள் இருக்கும். வீடு மாறணுன்னாலும் ஊர் மாறணுன்னாலும் மாறிக்கலாம். அதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ 2 பேர்த்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். இல்லைன்னா கீழே 2 பேர்த்தில் ஒருத்தர் விழுகிறதுக்குடைய அமைப்பு இருக்கும். அல்லது 2 பேர்த்துல ஒருத்தர் கூட நமக்கு பகை ஏற்படுறதுக்குடைய ஒரு வாய்ப்புகளை கூட அந்த சுக்கிரன் உருவாக்குவார். அது செப்டம்பர் 1 வரைக்கும் தான். செப்டம்பர் 1ஆம் தேதி சுக்கிரன் 9வது இடத்துக்கு வந்துடுவார். சூப்பராக இருக்கும். 9வது இடத்துக்கு வந்தால் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், அவ்வளோதான். ஆனால் வெளிநாடு சார்ந்த வேலை, கல்வி அதெல்லாம் கிடைக்கும். விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, அந்த வேலையெல்லாம் கூட நமக்கு நல்லா நடக்கிறது கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது.
ஆக கும்பராசிக்காரவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.